வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காலேஜ் டிஆர்பிக்குண்டான எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ். எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸில் இந்த ஒரே வீடியோவில் ஒரு துறை சார்ந்து அதில் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஒரு 5 கேள்விகள் வகுக்கப்பட்டு, ஸோ அதில் எந்தெந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், எப்படி கேள்விகள் வரலாம், எப்படி அதற்கு தகுந்தமான பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், ஒரு முன்னுரை எப்படி, முடிவுரை எப்படி அப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும், ஸோ அதற்குண்டான ஷார்ட் நோட்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது சார்ந்த எந்த கேள்விகள் கேட்டாலும் இதனுடைய குறிப்புகளை நீங்கள் அந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு. ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதன் அடிப்படையில் ஒரு 5 விதமான கேள்விகள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு, தமிழகத்தில் ஒரு அதிக வேலைவாய்ப்பு தரக்கூடிய துறையாக என்னென்ன துறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் இருந்தே பல கேள்விகளை உருவாக்கி நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அப்போ அதில் தகவல் தொழில்நுட்பம், சில்லறை வணிகம், தொலைத்தொடர்பு, வங்கி, நிதி சேவை, அடுத்தது உற்பத்தி தொழில், மீன்வளம், சுற்றுலா, உணவு பதப்படுத்தல், ஜவுளி, மின்னணு உற்பத்தி மற்றும் பொறியியல் சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் முக்கியமாக இருக்கக்கூடியது தகவல் தொழில்நுட்பத்தை சொல்லலாம். அடுத்தது வங்கி, நிதி சேவை, இதெல்லாம் சொல்லலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இது மொத்தமாக இப்படி கேள்வி கேட்டால் அதிக வேலைவாய்ப்பு தரக்கூடிய துறைகள் அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுவும், இதற்கு அப்புறம் என்னென்ன துறைகள்லேருந்து தனியாக கேட்டால் என்ன வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்போ இதில் முக்கிய வேலைவாய்ப்பு தரக்கூடியது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ அந்த தகவல் தொழில்நுட்பத்தில் என்ன சொல்ல வர்றாங்க, இப்போ 2025 15% வரை இதில் பர்சன்டேஜ் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரியான துறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, க்ளவுட்டு, ஏஐஎம்எல், சைபர் பாதுகாப்பு போன்ற நிபுணர்களுக்கு அதிக தேவை. அப்புறம் சில்லறை வணிகத்தில் என்னென்ன இருக்குது, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பு இருக்குது. அடுத்தது தொலைத்தொடர்பில் எவ்வளோ பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வங்கி, நிதி மற்றும் காப்பீடு, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா உற்பத்தி மற்றும் பொறியியலில் எவ்வளோ இருக்குது, ஆட்டோமொபைல், மின்னணு, பொறியியல் தயாரிப்பு, இந்த மாதிரி அதில் கொண்டு போகலாம். அடுத்தது இருக்கக்கூடியது சுற்றுலா, மின்வளம் மற்றும் உணவு, இதில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எம்எஸ்எம்இ, குறு சிறு நடுத்தர தொழில்கள், அதை பற்றின கருத்துக்கள் சொல்லலாம். அடுத்தது இந்த அரசு வேலைவாய்ப்பு பட்ஜெட், அரசு பணியாளர்களுக்கு தேர்ந்தெடுத்தல், இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கலாம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை பிரித்து ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2025 எந்தெந்த துறைகள் அதிக வேலைவாய்ப்பு துறைக்கு முன்னணி வகுக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் அந்தந்த துறைகளில் ஜவுளித்துறையினுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, ஜவுளித்துறையில் முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் 2024-25 ஆண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் அதில் கொடுத்துருக்காங்க, போன வருடத்தை விட இந்த வருடம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அந்த 20.78 இப்போ 26.81, ஸோ 6% கிட்ட கொஞ்சம் உயர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஆயத்த ஆடை ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது இந்தியாவின் மொத்த ஜவுளி பொருட்கள் எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ டாலருக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியில் மாநிலத்தினுடைய பங்கு என்னென்ன, தொழிலாளர்கள், எம்எஸ்எம்இ நிறுவனங்களினுடைய வேலைவாய்ப்பு, அடுத்தது ஜவுளி நகரம், ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம். இதே மாதிரி நிறைய கொண்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது அந்த ஜவுளித்துறையில் ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னா, முக்கியமாக அந்த சாயம் ஏற்றுதல், அப்புறம் அதில் உற்பத்தி பொருட்களினுடைய விலை உயர்வு, அப்புறம் மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள், இது எல்லாமே அவங்க ஏற்படக்கூடிய சவால்கள் அப்படின்னு சொல்லலாம். பருத்தி நெசவாக இருக்கட்டும், இல்லை பனியன் கம்பெனியாக இருக்கட்டும், ஸோ அந்த ஒவ்வொரு நூலினுடைய உற்பத்தியினுடைய விலை அதிகரிக்கும் பொழுது அதை வாங்கி ஒரு பொருளை உருவாக்குற பொழுது ஏற்படக்கூடிய சவால்களை சொல்லலாம். அப்புறம் அந்த சாயம் ஏற்றுதல், அப்படி அதை வச்சு சொல்லலாம். அடுத்தது நம்பிக்கை அளிக்கும் திட்டங்கள், இப்போ அந்த ஜவுளித்துறை மேம்படுவதற்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொண்டு போகலாம். அடுத்தது ஜவுளித்துறையினுடைய வேலைவாய்ப்பு பங்கு, அப்போ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
அடுத்தது தமிழ்நாட்டில் வளர்ச்சியில் விவசாயத்தினுடைய பங்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத கொண்டு போகலாம். இப்போ விவசாயத்தின் பங்குன்னு கேட்டால் முக்கியமான ஒரு பங்காக இருக்கக்கூடியது விவசாயத்தின் பங்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அப்படியே ஒவ்வொரு பேராகிராஃபாக பார்த்துக்கோங்க. இப்போது விவசாயத்தினுடைய சர்க்கரை, நெசவு தொழில், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொண்டு போகலாம். இதில் முக்கியமாக ஆண்டு வாரியாக என்ன சொல்லலாம் அப்படின்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் விவசாயம் சார்ந்த தொழில்களில் எத்தனை % இருந்திருக்காங்க அப்படின்னா 42.1% இருந்திருக்காங்க. அப்படியே கொண்டு போகலாம். எந்தெந்த மாதிரியான பொருட்கள் உற்பத்தி, முக்கியமாக இந்த விவசாயத்துறையில் ஒரு மேம்பாட்டை தரக்கூடிய பயிர் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது தமிழகத்தில் தொழில்மயமாக்கலும் தகவல் தொழில்நுட்பமும். இது இப்போ ரீசெண்டாக பல கேள்விகளில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ தொழில்மயமாக்குறதுனால ஏற்படக்கூடியதும் தகவல் தொழில்நுட்பமாக்குறதுக்கும் என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொழில்மயமாக்குதலுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க, பல முயற்சிகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த கோவை, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், வேலூர், இந்த மாதிரி பல இடங்களில் நியூ டைட்டில் பார்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. கோயம்புத்தூரில் கொண்டு வந்திருக்காங்க, மதுரையில் கொண்டு வந்திருக்காங்க. அதற்குண்டான செயல்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. எத்தனை % வேலைவாய்ப்பு பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் திருப்பூரில் திறக்கப்பட்டுள்ள சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்கா. கருப்பூரில் திருப்பூர். அடுத்தது சேலம், தஞ்சை. அப்படியே பார்த்துக்கலாம். சென்னையில் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 150 ஏக்கர் நிலம் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதை அப்படியே நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது தொழில்நுட்ப பூங்காக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூரில் விளாங்குறிச்சியில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்கா அப்படின்னு திறக்கப்பட்டுள்ளது. ஸோ பண்ணிட்டாங்க. அது எவ்வளோ செலவில் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு வழங்க உள்ளது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுட்டு எழுதுனோம்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேப்பர் திருத்துறவங்களுக்கு தெரியும். அடுத்தது தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் நகரங்கள். இந்த திருச்சி, மதுரை, சேலம் இந்த இடங்களிலும் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உருவாக்கணும் அப்படின்னா பல வேலை வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம இதைத்தான் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், விருதுநகரில் என்ன செஞ்சுருக்காங்க, எந்த அளவுக்கு செய்யலாம் அப்படிங்கிறது. அடுத்தது கோவை, விளாங்குறிச்சியில் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன. அடுத்தது மதுரையில் எந்த மாதிரியாக செய்யலாம். அடுத்தது பார்த்துட்டோம். விருதுநகர், கோவை, அடுத்தது மதுரை, அடுத்தது திருச்சி, அடுத்தது விழுப்புரம். இந்த முக்கியமான பாயிண்ட். கடந்த 3 ஆண்டு காலத்தில் தனியார் மற்றும் பொதுத்துறையில் 5.74 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்குது அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. அடுத்தது முக்கியமான பாயிண்ட். அடுத்த 2 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் கூடுதலாக 75,000 வேலைவாய்ப்புகள் தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட முடிச்சுது. நீ அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி நிலைகள் எப்படி இருக்குது. இப்போ கிராமப்புறத்திலிருந்து எல்லாரும் நகர்ப்புறம் நோக்கி செல்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அதனுடைய வளர்ச்சி நிலைகள் என்ன அப்படின்னு கேள்விகள் வந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ அதை பேசிக்காக என்ன ஸ்டார்டிங் முன்னுரை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு.
அடுத்தது கிராமப்புறங்கள் என்னென்ன சீர்திருத்தங்கள் செஞ்சிட்ருக்காங்க, ரோடு போடுறது, சாலை போடுறது, அடுத்தது அந்த குடிநீர் இணைப்புகள் கொடுக்கறது, இந்த மாதிரி செயல்பாடுகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இந்த கிராம ஊராட்சிகளில் சொல்கிறது. இந்த குடிநீர் இணைப்புகள் எத்தனை ஆண்டுகளில் எவ்வளோ வீடுகளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் கொடுக்குறோம். அடுத்தது நகர்ப்புறங்களில் எந்தெந்த மாதிரியாக செஞ்சுருக்காங்க. அடுத்தது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். முக்கியமாக இந்த பூங்காக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் பூங்கா செஞ்சாங்க, பார்க் மாதிரி, வாக்கிங் போகிற மாதிரி, குழந்தைங்க விளையாடுற மாதிரி. ஸோ அதை சொல்லலாம். அப்புறம் நிறைய பஸ் ஸ்டாண்டெல்லாம் கட்டுனாங்க. ஸோ அதை சொல்லலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதில் இந்த 2 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கலாம். எனது கிராமப்புற வளர்ச்சியில் வீடுகள், சாலை, குடிநீர் இணைப்புகள், மேம்பாட்டு ஊராட்சிகளுக்கு சிறப்பு மானியம் வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எவ்வளோ மக்கள் தொகை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 48.45%. அடுத்தது 2011 அடிப்படை வசதிகள் மிகைப்படுத்தப்பட வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான புதிய வீடுகள், வசதிகள் 10,000 கோடி கொள்ளளவில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அடுத்தது 2025ற்கு முன்போவும் தற்போது தமிழகம் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியில் முன்னிலை வகிக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு தமிழகத்திலிருந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரி கேள்விகள் முக்கியமாக கேட்கலாம் அப்படின்னா கிராமப்புற நகர்ப்புற வளர்ச்சி, அடுத்து என்ன பார்த்தோம், நகர்ப்புற இது தொழில்மயமாக்கல் அது பார்த்தோம். நம்ம முதல்ல இதிலிருந்தே கேள்விகள் வரலாம். இப்போ நம்ம மீன் வளத்துறை பற்றி நம்ம முதல்ல கொடுத்துருப்போம். அடுத்தது பொறியியல் சார்ந்தது தொழில்நுட்பத்தில் வந்துடும். அடுத்தது உணவு அப்படின்னா விவசாயத்தில் வந்துடும். இந்த சில்லறை வணிகம், தொலை தொடர்பு, வங்கி, நிதி சேவை வேணால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்துக்கிட்டு அப்படின்னா ஒரு 5 கேள்விகளுக்கு உண்டான நோட்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை நீங்கள் டெவலப் பண்ணி எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நன்றி.